என்ன செய்யணும்? விசுவாசித்து ஜெபம் பண்றதன் மூலமாக தான் நமக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டாயிருக்க போகுது, தெய்வீக ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். அப்ப டிவைன் ஹெல்த்னா அந்த தேவனுடைய ஆரோக்கியம், தேவனுடைய அற்புதம் என்னை மூடணும்னா, என்னை நிரப்பணும்னா நான் என்ன செய்யணும்? விசுவாசித்து நான் செபிக்கிறவளா இருக்கணும். தேவனுடைய வாக்கு தத்தங்களை அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துக்கொள்ளணும். என்ன இருக்கிறதோ, என்னெல்லாம் இருக்கு நோய்கள், அதெல்லாம் நீங்க பார்த்துட்டே இருப்பீங்களா? அந்த நோய்க்கு நேராக நீங்க என்ன செய்யுங்க? அற்புதத்தை பேசணும், வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுது. அந்த வார்த்தைகளை தருவார். அதுதான் நீங்க தேடி கண்டுபிடித்து வாசிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. ஆண்டவர் வந்து உற்சாகப்படுத்துகிற தேவன் சொன்னேன். அடுத்து யாக்கோபனுடைய ஆசீர்வாதம் 40 தான் நான் சொல்ல வந்து, கடைசி நாட்கள்ல நம்ம பெறப்போகிற நன்மைகளை அவர் என்ன செய்யறாரு? நம்ம இப்போ மகா பெரிய தீர்க்கதரிசியாளருடைய பந்தத்துல இருக்கிறோம். கடைசி நாட்கள்ல பெறப்போகிற நன்மைகளை அவர் என்ன செய்வாரு? எடுத்துரைப்பார். இந்த இடத்துல யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்போம். சேர்ந்து வாசிப்போம். 41 அதிகாரத்துக்கு வந்துருவோம். 48 49 சிமியோன் ரூபனை குறித்து சொல்றாரு. ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதல் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். அடுத்த கீழே வந்துருவோம். யோசேப்பை குறித்து இருக்கு. 8வது வசனம் படிச்சிருவோம். யூதாவை குறித்து இருக்கு. யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் சசுக்களுடைய பிடரின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் முன் பணிந்து கொள்வார்கள். இந்த இடத்துல அடுத்த வசனம் பார்க்கும் பொழுது, யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். இப்போ வந்து என்ன செய்ய? சிங்கம் போலும் கிட சிங்கம் போலும் மடங்கி படுத்தாய். உன்னை எழுப்புகிறவன் யார்? யார் உன்னை எழுப்புவாங்க அப்படின்னு சொல்லி அப்பா மூலமா என்ன வருது? யூதானா என்னது? துதின்னு அர்த்தம். யூதானா என்னது? துதின்னு அர்த்தம். நான் சில காரியங்களை எழுதினேன். இது பைபிள் ஸ்டடி மாதிரி உங்களுக்கு இருக்கும். தீர்க்க தரிசன இருந்தாலும் யூதாங்கிறது துதித்தல்ங்கிறது தான் அர்த்தம். மீனிங் முன் பணிவார்கள் சொன்னா யூதா பின்னால இஸ்ரவேல ஆளும் கோத்திரமாக இருப்பான். அதுக்கு ஆதார வசனம் 1 நாளாகவும் 5:2 இருக்கு. யூதா கோத்திரம் வந்து அதுல இருந்து பிரைஸ் லீடர்ஸ் எல்லாம் எழுப்புவாங்க. ஆனா பர்த் ரைட் சட்டப்படி உரிமை யாருக்கு? யோசேப்புக்கு தான் சொல்லி அந்த வசனம் போட்டுருக்கோம். 1 நாளாகவும் 5:2. ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. சிரேஷ்ட புத்திரமாக யாருக்கு? யோசேப்புடையதாய் இருந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். முன் என்ன செய்வாங்க? பணிவாங்கன்னு சொல்லி ஒரு வசனம் நம்ம வாசிப்போம். எங்க வாசிங்க? 49:10 வாசிங்க. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, அவங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இதே இதுல மீகா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். எப்ராத்தா யாருக்கு மகன்? இப்பதான் வாசித்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. எப்ராத்தா யோசேப்புக்கு 2 மகன்கள். அவங்க 2 பேர் மேலேயும் கூட என்னது ஆசீர்வதிச்சாருன்னு பார்த்தோம். அந்த வலது கை இடது கை மாற்றி முதல்ல மனாசே மேலதான் என்னுடைய வலது கை. அதெல்லாம் நீங்க போய் நல்லா இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த இதை வாசிங்கன்னா மனாசே குறித்தும் எப்படி அவர் வலது கையை வைத்து இடது கையை வைத்து ஆசீர்வதிக்கிறது, யார் யார் மேல வைக்கணும்னு சொல்லி அப்படியெல்லாம் கணக்கு பண்ணி என்ன செஞ்சாரு? நிறுத்தினாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதெல்லாம் நீங்க வீட்டில் போய் பாருங்க. அந்த எப்ராத்தா தான். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறார். அது யார் ஆள போகிறவர்? உன்னிடத்தில் புறப்பட்டு இடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் யாரை குறிக்குது? இது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறிக்கும். அவன் வந்து எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம்ல பிறந்தார். நீ சிறியதா இருந்தாலும் மிகவும் சின்ன இடம்,
சின்ன சிட்டி, ஆனால் சின்ன ஒரு கிராமம்னு எடுத்துக்கலாம். ஆயிரங்களுக்குள்ள என்னது ரொம்ப சின்ன குக்கிராமம் பாருங்க. கிராமம் இன்னொன்று இருக்குது, குக்கிராமம் தான் என்னது ரொம்ப பொடி, ரொம்ப சின்ன கிராமமாக இருக்கும். அதுக்குள்ள நீ சிறியதா இருந்தாலும் நானும் போறவர் என்ன செய்யுது உன்னிடத்துல இருந்து பிறப்பார். அப்ப ராஜாதிபத்தியம் யூதா கோத்திரத்துல வந்து ராஜாதிபத்தியம்னா அது ஆங்கிலத்துல பிரின்சஸ் லீடர்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்ப நம்முடைய பிள்ளைகள் நம்ம எல்லாம் துதிக்கிறவங்களா இருந்தோம்னா நம்மளாம் யாரு ராஜாக்களும் ஆச்சாரியர்களுமா இருக்கிறோம். சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு? நான் இப்படிதான் இன்ட்ரெஸ்டிங்கா அங்கேயும் இங்கே படிப்பேன், அங்கேயும் ஒரு வசனம் அதுக்கு விளக்கத்தை பார்ப்பேன், ஸ்டடி மாதிரி அந்த கமெண்ட்ரி எடுப்பேன். எனக்கு புரிஞ்சாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். புரியலன்னா எப்படி இருக்கும்? இந்த மற்ற பிள்ளைங்க புரியட்ட என்ன செய்யும்? எங்கேயாவது தான் கவனிச்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். புரிஞ்சாதான் என்ன செய்யும்? நமக்கு ஆவி மனுஷன்ல பார்த்தியும் எஃபெக்டிவா இருக்கும். மிகுந்த வீரியத்தோடு அந்த வார்த்தை என்ன செய்யும்? கிரியை செய்யும். அடுத்து யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, யோசேப்பு கணிதர சரி வேகமா நம்ம அதை மட்டும் 22 இருந்து வாசிப்போம். யோசேப்பு கணிதர செடி, அவன் நீர் ஊற்றங்களில் கணிதர செடி, அவன் கொடிகள் சூரியனை படரும், அவனை மனம் அடிவாக்கி அவனை எய்து படித்தார்கள். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் துயர்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். அப்ப யாக்கோபின் தேவன், சங்கீதத்துல கூட பார்க்கிறோம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிறவன் பாக்கியவான் இருக்கு. அது எங்க இருக்கு? சங்கீதத்துல 146 பிந்தன் அதிகாரத்துல இருக்கும். 146 5 இருக்கும். துணையாக கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். அவர் மேல யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அடுத்து யோசேப்புக்கு அந்த யாக்கோபு அப்பா என்ன செய்யறாரு? நீ கனிதரும் செடி, நீ நீரும் சண்டையில கனிதரும் செடி, துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடக்காம, பாவியுடைய வழியில நில்லாம, பரியாசக்காரர் உட்கார்ந்த இடத்துல உட்காராம, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல் இருக்கிறான். அவன் செய்ததெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். அப்ப நீர் ஊற்றண்டையில கனிதரும் செடியா என்ன செய்வான்? யோசேப்பு இருப்பான். அவருடைய எதிர்காலத்தை குறித்து அப்பா நல்லா என்ன செய்யறாரு? வேணும்னு சொல்றாரா? ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஒரு ஆசீர்வாதம், இன்னொருத்தருக்கு மட்டும் அப்படி இல்லை. அவர் வந்ததை அவர் கடைசி நாள்ல என்ன செய்யறாரு? மகனுக்கு சொல்றார். கொடிகள் வீழ்வீரர் அவனை மடிவாக்கினாங்க. அது ஆங்கிலத்துல படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அவனை பகைக்கதான் செஞ்சாங்க. யாராவது தெரியல, யோசிச்சு கதையெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. எத்தனை காரியம், எத்தனை காரியம். அவரை குழியில தள்ளினாங்க. அவனால பிரதர்ஸ்க்கு எல்லாம் கூட பிறந்தவங்களுக்குலாம் என்னது வராம, எப்படியாலும் அந்த தரிசனம் என்ன செய்யக்கூடாது. சின்னதுலேயே அந்த தரிசனத்தையும் அவர் நல்லா ஒப்பிச்சுட்டாரு, எல்லாரும் தெரியும் சொல்லிட்டாரு. உடனே ரொம்பவே பொறாம பாங்க, நீங்க எல்லாம் வணங்குற மாதிரி சகோதரர்கள்லாம் அப்படிலாம் படிச்சிருக்கீங்கல்ல. அறிக்கட்டு இவருடைய இது மட்டும் நிமிர்ந்து நின்றது. இப்படியெல்லாம் நிறைவேற எவ்வளவோ வருஷம் ஆச்சு. 17 வயசுல யோசேப்பை தெரிந்து கொண்டு, ஆனா ஜெயில் ரொம்ப அவர் போட்டு என்ன செய்தாங்க? பாவம் செய்தன்னு சொல்லி இப்படியா. ஆனா அதன் நடுவிலும் கூட அவர் என்ன செய்தாரு? வெளியே கொண்டு வந்ததை பார்க்கிறோம். ஆனாலும் அவனுடைய மேல் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் வளர்த்தன. அதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா ரிமைன் அதை ஸ்டே பண்ணியிருந்தார். எதுல? ஸ்ட்ராங்கா இருக்கிறத அவர் விடவே இல்லை, ஸ்டெடியா இருந்தார். நம்ம ஒரு சின்ன இது வந்தா எப்படியெல்லாம் தழும்புறோம், மனசு எப்படி பேதலிக்குது. ஆனா அவர் எப்படி இருந்தாரு? அத்தனை சூழ்நிலையின் மத்தியிலும் கூட அவர் என்ன செய்தாரு? ஸ்டெடியா ஸ்ட்ராங்கா இருந்தார். அதனாலதான் அவர் ஃபெய்த்தும் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்கு. நிறைய பேருக்கு என்னது வீக்கா இருப்பாங்க.
ஃபெய்த்தும் வீக் ஆயிடும். உடம்பு வீக்குன்னா ஃபெய்த்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்னு நான் சொல்றேன். ஸ்ட்ராங் ஆகணும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல பலன் பூரணமாய் விளங்கும்னா நீ அப்ப விசுவாசியே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? உங்களை பார்த்து விசுவாசின்னு சொல்றதுக்கு பதிலா ஏன் அப்ப விசுவாசியே? அப்ப விசுவாசின்னா நோ ஃபெய்த்னு அர்த்தம். லிட்டில் ஃபெய்த்து, கொஞ்சம் விசுவாசம். ஸ்ட்ராங் ஃபெய்த்னா, கிரேட் ஃபெய்த்னா பெரிய விசுவாசம். 100க்கு அதிபதி பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் பெரியதுன்னு சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் வீட்டுக்கு போய் பார்ப்பேன், என் வேலைக்காரன் சொஸ்தமாச்சு. இது மாதிரி எத்தனையோ அற்புதங்களை பார்க்கிறோம். அப்ப அற்புதத்தை குறித்த தீர்க்க தரிசனம் வரும், நன்மைகளை குறித்த தீர்க்க தரிசனம். யாக்கோபின் ஆசீர்வாதம்னா கடைசி நாட்கள்ல பெறப்போகிற நன்மைகளை எடுத்துரைக்கிறது. அடுத்து பாதுகாப்பின் ஆசீர்வாதம். முதலில் சொல்லிட்டு 4 காரியம். விசுவாசித்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம், ஜெபித்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம். முதலாவது நான் சொன்னது கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 2வது சொன்னது விசுவாசித்து ஜெபிப்பதன் மூலமாக தெய்வீக பாதுகாப்பு இருக்க போகுது. பிப்ரவரி மாதத்துல தெய்வீக ஆரோக்கியம் இருக்க போகுது, தெய்வீக பாதுகாப்பு இருக்க போகுது, தெய்வீக வழிநடத்துதல் இருக்க போகுது, பணாவிற்கு இருக்க போகிறது, எனக்கு ப்ரமோஷன் இருக்க போகுது. இவ்வளவு எனக்கு இருக்க போகுது. எவ்வளவு சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்க. திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கு. எனக்கு என்னது? தெய்வீக நான் விசுவாசி. நான் என்ன விசுவாசி? அப்ப விசுவாசியா? என்னுடைய விசுவாசம் எப்படி? பலத்த விசுவாசம், ஸ்ட்ராங் ஃபெய்த். ஆள் போனவனா நான் ஆடிட்டு இருந்தாலும் சரி, விசுவாசம் பெருசாக என்னுடைய நாட்களுக்கு தக்கதாக என்னுடைய பலன் இருக்கும், என் சுகம் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நான் மட்டும் யாரையாவது பார்த்துட்டு என்னமா இப்படி போயிட்டீங்க அப்படின்னு கேட்காம இருக்கணும். அவங்க கூட கொஞ்சம் என்ன செஞ்சிருவாங்க, நீங்க இது உற்சாக வார்த்தையா? கிடையாது. ஏன்னா பாவம் அவங்களே நல்லா இருக்கீங்களான்னு சும்மா ஜென்ரலா கேட்டுட்டு அப்படி நம்ம கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன இப்படி இருக்கீங்க, இப்படி போயிட்டீங்க, அப்ப கோணம் ரொம்ப முக்கியம். சரி, கடைசி நாட்களில் பெறப்போற நன்மைகளை எடுத்துரைக்கிறது யாக்கோபின் ஆசீர்வாதம். அதெல்லாம் 49வது அதிகாரம் நல்லாவே. பாதுகாப்பின் ஆசீர்வாதம் 5வது விசுவாசத்தின் ஆசீர்வாதம். விசுவாசத்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம். ஜபத்தை நடத்தும் பொழுதே சொன்னேன், விசுவாசத்தின் ஆசீர்வாதம் அது என்னது? பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம். விசுவாசம் விசுவாசம் சொல்லிட்டு வீணான மனுஷனே, கிரியையில் இல்லாத விசுவாசம் செத்தது. உன் விசுவாசத்தை உன் செயல காண்பி, காட்டு. நீ விசுவாசம் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்ற, அப்போ உன் செயல காட்டு. என் செயல என்ன செய்யணும்? நான் காட்டணும். நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன், எனக்கு காய்ச்சலா இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு, எனக்கு ஒண்ணுமே முடியாது, ஒண்ணுமே முடியாதுன்னா முடியாம தான் போகும். அதனால ஜாக்கிரதையா இருக்கு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவித ஆற்றலும் உண்டு. ஆனா நான் செய்ய வேண்டியதை அளவா செய்வேன். எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு இருக்க முடியாது. அப்ப ஆண்டவர் பூரணமான பலனை தர. அப்போ நம்ம மைண்ட் என்ன செய்யக்கூடாது? எப்பவுமே சிலருக்கு என்ன செய்யும்? மைண்ட் பாதிக்கப்பட்டோம், நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறத அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு, ரொம்ப ஒர்க் லோடு, ரொம்ப ப்ரெஷராக இருக்கு. நீ வெளியவே வாய் திறந்து என்ன சொல்றீங்க? ப்ரெஷருங்கிறீங்க, மன அழுத்தம். அப்போ அந்த இது எத்தனை அழுத்தத்தை உருவாக்குது? கவலை வந்து அல்சரை உருவாக்குதான். அப்போ நம்ம டென்ஷன் ஆகும் பொழுது ப்ரெஷர். பி கேர்ஃபுல். அதனால என்ன செய்யாதீங்க? டென்ஷன் ஆகாதீங்க. ஆத்திரமா என்ன செய்யக்கூடாது? ஆத்திரமா விடக்கூடாது, பேசக்கூடாது. சரி, அடுத்து பாதுகாப்பின் ஆசீர்வாதம் சொல்லிட்டு விசுவாசத்தின் ஆசீர்வாதம், பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம், அடுத்து கீழ்ப்படுதல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அற்புதங்கள்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப என்ன அற்புதம் எனக்கு நடக்கணுமோ அதை நான் ஃபெய்த்ல நான் என்ன செய்யணும்? அதை அந்த ஆசீர்வாதத்துக்காக நான் அதுக்குரிய வசனத்தை எடுத்து நான் என்ன செய்யணும்?
என்ன அற்புதம் வேணுமோ அந்த அற்புதத்துக்கானதை வசனத்துல தேடி கண்டுபிடிச்சு வாசிக்கணும். பேதருடைய மாமி என்னது காய்ச்சல் ஜுரம் தான். அப்ப பேதருடைய மாமி ரைட்டு தானே. அப்ப அவங்க சுகம் பெற்றாங்க. அப்ப காய்ச்சலுக்கு என்ன மருந்து, தலைவலிக்கு என்ன மருந்து, வயிற்று வலிக்கு என்ன மருந்து? வயிற்று வலின்னா என்னது? திராட்சை ரசத்தை என்ன செய்யும்? கூட்டி கொள்றது. நிறைய வைத்தியம் இருக்கு. அப்ப ஒரு சரி நிறைய வசனங்கள் வருது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன செய்யணும்? வசனங்களை தான் தேடி கண்டுபிடிச்சு நம்ம பேசணும். நம்முடைய இயல்புக்கு நேராய், நரம்புக்கு நேராய், ரைட் சிஸ்டத்துக்கு நேராய். நான் யாராவது ஜெபிக்க சொன்னாங்கன்னா உடனே என்ன வேணும், எங்க ஓட்டை இருக்குது அப்படின்னு கேட்பேன். பர்டிகுலராக நீங்கள் அதை சொல்ல முடியுமா? அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எங்க காட்டுங்க. உடனே அதை நான் சொல்லி கமெண்ட் பண்ணுவேன். இந்த ஹோல் அடைபட்டு போவதாக. இப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? குறிப்பா ஜெபியோடு இருக்கிற பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவருடைய கிருபையினால. அப்ப நம்ம கரெக்டா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். முதுகு வலியா ஹிப் போர்டுக்காக என்ன செய்யுங்க? நான் அப்படியெல்லாம் பண்ணுவேன். டிவியா டாஸ் இருக்கும். ஹிப்புன்னா என்னது? ஹிப்புன்னா இடுப்பு, பேக் போன், ஒவ்வொன்றுக்காக என்ன செய்யணும்? கட்டளை கொடுங்க. சரியா போயிடும். யாராவது ஜெபிக்க சொன்னாங்கன்னா உடனே என்ன வேணும், எங்க ஓட்டை இருக்குது அப்படின்னு கேட்பேன். பர்டிகுலராக நீங்கள் அதை சொல்ல முடியுமா? அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எங்க காட்டுங்க. உடனே அதை நான் சொல்லி கமெண்ட் பண்ணுவேன். இந்த ஹோல் அடைபட்டு போவதாக. இப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? குறிப்பா ஜெபம் பண்ணும் பொழுது அப்படியே என்ன செய்யுது? அப்பதான் நடக்குது. இன்னைக்கு உயிரோடு இருக்கிற பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவருடைய கிருபையினால. அப்ப நம்ம கரெக்டா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். முதுகு வலியா ஹிப் போர்டுக்காக என்ன செய்யுங்க? நான் அப்படியெல்லாம் பண்ணுவேன். டிவியா டாஸ் இருக்கும். ஹிப்புன்னா என்னது? ஹிப்புன்னா இடுப்பு, பேக் போன், ஒவ்வொன்றுக்காக என்ன செய்யணும்? கட்டளை கொடுங்க. சரியா போயிடும். நான் அனுபவிக்கிறதுனால சொல்றேன். அப்போ ஒவ்வொன்று எல்லாரும் மனுஷன்தான், பாடுள்ள மனுஷன்தான். அப்ப பட்ட பாடுகள் கீழ்ப்படுதலை அவர் கற்றுக்கொண்டார். அப்ப நம்மளும் கீழ்ப்படியும் பொழுது ஒரு பாடு, ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன செஞ்சிடணும்? உடனே கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம், அற்புதங்களின் ஆசீர்வாதம். இப்ப 7 காரியம் சொல்லிட்டேன். 7 அடுத்து தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் வேணும்னா அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பாரா இல்லையா? வாழ்க்கைக்கு அனுசர சொல்லுவார், உங்களுடைய எதிர்காலத்தை சொல்லுவார். அது என்னது? தீர்க்க தரிசன இம்பார்ட்டேஷன் என்னது? வரங்கள் ஆண்டவர் கடத்தி விடுகிறார். பிள்ளைகளை அனல் மூட்டி எழுப்புகிறார். பிள்ளைகளை மட்டும் இல்லை, உங்களுக்கு தான். நீங்க ஆனா அசதியா இருக்காதீங்க. எனக்கா அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப இறைமைய தீர்க்கதரிசி சொல்றாரு, வார்த்தை கிடைத்த உடனே நான் என்ன செஞ்சேன்? அதை உட்கொண்டேன். அது எலும்புக்குள்ள அடைபட்டு எரிங்க அக்கினியை போல இருக்கிறதுன்னு சொல்றாரு. சரி, இத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்துட்டோம். அப்ப தீர்க்க தரிசன பார்வை என்று சொல்லி நான் போட்டிருந்தேன். இன்னும் பகிர்ந்து பேசுகிற ஜபம் என்னெல்லாம் போட்டிருந்தேன்? அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா? ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? தீர்க்க தரிசன அபிஷேகத்தை அவங்க மேல கொடுக்க போறாரு. வியாக்கியான பண்ற வரத்தை கேளுங்க, பகுத்தறிகிற வரத்தை கேளுங்க. சிலர் முன்னாள் பாஸ்டர் சொல்லுவாங்க, ஏன்னா ஏவல் 3 காரியம் சொல்லுவார். அப்ப அது இல்லாம சமயத்துக்கு ஏற்றபடி அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? சொல்ல அறிந்திருக்கணும். சமயம் இல்லாத நேரத்துல அல்லது ஏதோ தேவையற்ற நேரத்துல ஏதாவது சொன்னீங்கன்னா எங்க எடுக்குமா? எடுக்கவே செய்யாது. இந்த எனக்கு தீர்க்க தரிசனம் வரம் இருக்கு, ஆபீஸ் போறவங்களை பிடிச்சி நீங்க இழுத்து வச்சு நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன், பல மணி நேரங்கள் நீங்க இப்படி பண்ணினாதான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா நீங்க என்ன செய்யாதீங்க? நம்பாதீங்க.
அதை வந்து இவ்வளோ நாள் நீங்கள் காத்திருந்து இதை செய்யணும். முன்னாடி அப்படிதான். நான் அபிஷேகம் பெற்ற புதுசில் என்னுடைய ஃப்ரெண்டு அவள் வந்து பேங்க்கில் அவளுக்கு வேலை கிடைச்சிச்சு. நானும் ஸ்டேட் பேங்க்கும் எழுதினேன், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கும் எக்ஸாம் எழுதினேன். ஆனால் அவளுக்கு கிடச்சிருச்சு. அவளுடைய அக்கா ஸ்கூலில் டீச்சர் ஆகிட்டா கவர்மெண்ட்டு, அவள் ஏன் செட்டு. அவளுடைய தங்கச்சி என் கூட எக்ஸாம் எழுதுறா. அவளுக்கு அந்த எக்ஸாமில் அவன் செலக்ட் ஆகிட்டான் பேங்க் எக்ஸாமில். நான் அதை நினைக்கவே இல்லை. அவள் பிஎஸ்சி தான், என்ன மாதிரி நானும் பிஎஸ்சி படிச்சுட்டு தான் எக்ஸாம் எழுதுனேன். அவன் செலக்ட் ஆகிட்டான். ஆனால் நான் அபிஷேகம் பெற்றேன். நான் காலேஜ் பிஎஸ்சி முடித்தோடனே அபிஷேகம் பெற்றேன். 4 வருஷத்துக்குள்ளே நான் பெற்றுட்டேன். ஞானஸ்நானம் அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். அப்போ அவள் சொல்லுவாள், உஷாக்கா வாங்க வாங்க. நான் அவள் அதுக்குள்ளே நிறைய சம்பாதிச்சிட்டான். எனக்கு நான் பாரு முந்தினோர் பிந்தினோரையும் வீடே வாங்கிட்டா. அவங்க 4 பொம்பளை பிள்ளைங்க, அவங்க அம்மா அப்பா டீச்சர், அவங்க சாதா டீச்சர். இந்த பிள்ளை 2வது. அவன் வீடே கட்டிட்டா. கூட்டிகிட்டு போய் இங்கே பாருங்கக்கா, நான் வாங்கின வீட்டில் எனக்கு கிராக்காக விழுதுங்க. கூட்ட ஊழியக்காரங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சரியான எனக்கு என்னமோ அவசரமோ என்னமோ இப்படியெல்லாம் விடக்கூடாது, இதை வித்துரு கீதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே பண்ணாது இது உன்னைய, அப்படியே இருந்துட்டு போட்டோம். இப்போதான் சம்பாதிச்சு சேகரித்து என்ன செய்கிறாரு, இந்த வீட்டை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு ஜெபம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவள் அதை மாடிஃபை பண்ணி அழகாக பண்ணி அதில் தான் வசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க பேரன் பேத்தி எல்லாரும் பெருசாக. அப்போ நம்மளை என்ன செய்யும், இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்னன்னு நான் வாசிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் வாசிங்க. நான் பொய் சொல்ல அவர் அதில் மனமாற வாங்க நல்ல வசனம் 23-24. ஆடு சொன்னதை என்ன செய்கிறாரு, நிறைவேற்றுவார். சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர். எந்த வார்த்தையை அனுப்புகிறாரோ அந்த வார்த்தையை என்ன செய்வார், நிறைவேற்றுவார். ஆனால் உங்கள் வாயில வரணும், உங்கள் வாயில வரணும், உங்கள் வாயில அந்த தீர்க்க தரிசன வார்த்தை வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதம். உங்களுக்கு சண்டையின் அந்த காரியம் வந்துச்சுன்னா துதித்தலும் சபித்தலும் ஒரு ஊற்றுகளிலிருந்து புறப்பட ஆகாதுன்னு சொல்லிட்டு, அப்ப துதிக்கிற நாவுனால நீங்க என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது, ஆசீர்வதிக்கிற நாவா இருக்கணும். அப்ப நன்மை தீமைக்கு தீமையை நீங்க என்ன செய்யாதீங்க, சரி கட்டாதீங்க. பழிக்கு பழி நான் என்ன செய்வேன், பேசுவேன். அவன் ஒன்று பேசுனா நான் என்ன செய்வேன், 10 பேசாம அப்படிதான் இருக்குமா. அமைதி என்ன செய்யணும், போயிட்டே இருக்கணும். ஏசப்பா என்ன செஞ்சாரு, தூசியை உதற மாதிரி. தூசி உதறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? தூசியில் உட்காந்துருக்கீங்க, தூசி மண்ணில் நீங்கள் சொல்லிக்கிட்டு காமிச்சிட்டா நிற்கிறீங்க, எவ்வளோ உதறுவீங்க. தூசி உதறிக்கிட்டு எழுதுரு. அப்பொழுதே கிறிஸ்துவோட என்ன செய்வார், பிரகாசிப்பான். அசுசி எல்லா அசுசி நீங்களும் சுத்திகரித்துக்கொள். சின்ன சின்ன அசுசி தான் ஒட்டி இருக்கிறது. ஆனால் நம்ம பாடினது போல நீ நீதிமான், கழுவப்பட்ட நீதிமான். நான் ஞானஸ்நானம் எடுத்தப்பட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க கழுவப்பட்ட நீதிமான், இன்னொரு பக்கம் கழுவப்பட்ட பாவி. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நான் கழுவப்பட்ட பாவி. அதை கழுவப்பட்ட நீதிமானாக இருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். 7-70 இருந்தாலும் அவர் மன்னிப்பாராம். இப்படி சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, விடுவிக்கு இடம் கொடுக்காதீங்க. விடுறவங்களோட நீங்கள் என்ன செய்யாதீங்க, சேராதீங்க. சரி, நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம இப்போ ஜோமனவும் ஒரு தீர்க்க தரிசன பார்வைகள். நம்முடைய மகா பெரிய தீர்க்க தரிசியானவர் ஒரு மகா ஞான வரங்களை விரும்புங்க, தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்க, அந்நிய பாஷை வரங்களை விரும்புங்க. ஒரு கரபா சாந்தரபா கரபா அகபா கற்றரபா கபா சாந்தரபா குரபா ஏ மகசியானந்துய கபாலியா கரபா கரபா ரீபைனா மகசிகோமேனே கபாலா கபாரா கபாலா பகஸ்கரபா. அர்ப்பணம் பண்ணுங்க, அர்ப்பணம் பண்ணுங்க. ரீபா சாந்தரபரியா கரபா ரீபானமா சாந்துரியா கரபா ரீபானபா சாந்தரபா கபாலியா கரபா. ஆண்டு சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர், சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். மோசேயுடைய ஊழியக்காரன் தான் யோசுவா. யோசுவா 23:14.
உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் முழு இதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் என்னதை அறிஞ்சிருக்கிறீங்க? முந்தின பகுதி எதை அறிஞ்சிருக்கிறீங்க? உங்கள் தேவனாகிய கர்த்தர். இப்ப சொல்லுவோமா? என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக சொன்ன, எங்களுக்காக சொன்ன, நமக்காக சொன்ன. அடுத்து நல் வார்த்தைகள் ஆதியாகம புஸ்தகத்துல தான் இருக்கு. மங்களகரமான வார்த்தைகள், மங்களகரமான வார்த்தைகளை தான் என்ன செய்யணும்? நல் வார்த்தைகள் ஒண்ணு கூட என்ன செய்யாது, தவறாது. பொல்லாத வார்த்தை பேசணும்னா அதை என்ன செஞ்சிடும்? பொல்லாத வார்த்தை பேசக்கூடாது. பொல்லாதவன் உன் நடுவில் இருந்து என்ன செய்? தள்ளிவிடு. தீங்கான காரியத்தை கண் முன்னால நான் வைக்க மாட்டேன். நமக்கு 1000 இருந்தாலும் 1000 பிரச்சனை எனக்கு இருந்தாலும் அதை நான் ஃபோக்கஸ் பண்ணா நான் எப்படிதான் போவேன்? மேலாவேனா? 28 உபாகமம் 28 அது 1 முதல் 14 வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க. அது எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு. நீ கைக்கு செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். உன்னை கீழாக்க மாட்டேன், மேலாதான் நான் உன்னை கொண்டு போவேன். எத்தனை பேர் கீழே போயிட்டேன்னு சொல்றீங்க? அப்ப யாருமே கீழே போகல. அந்த மேலாக்குகிற கருத்து என்னுடைய விசுவாசம் தான். 10 பேர் போனா 100 பேர் வருவாங்க, 1000 பேர் என்ன செய்வாங்க? வருவாங்க. பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, ரட்சிப்புக்குள்ள வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் ரகசியமா என்ன செய்யறாரு? அவங்களெல்லாம் தொட்டு கொண்டு இருக்கிறார். அப்ப உங்களுக்கே செய்ய மாட்டார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் பொய் சொல்லல. என் தேவன் என்ன செய்யறாரு? எனக்காக, எனக்கு சொன்ன வார்த்தை, எங்களுக்காக, எனக்காக சொன்ன அந்த நல்ல வார்த்தை என்ன செய்யும்? நிச்சயமாகவே நிறைவேறும். இது ஏன் நிறைவேறுச்சுன்னா ஆண்டவருடைய உண்மையை குறிக்குது. அடுத்து யோசுவாவுடைய அர்ப்பணத்தை குறிக்குது. நான் இதை எழுதி வச்சிருக்கிறேன். அப்போ அவருடைய அர்ப்பணம் இருந்ததுனால தான். அர்ப்பணம்னா என்னது? அர்ப்பணம்னா கமிட்மெண்ட், சமர்ப்பணம். உங்களை அப்படியே அவர் கையில் என்ன செஞ்சிருக்க? கொடுத்துருங்க. கொடுத்துட்டா என்ன செய்வாரு? அது ஒரு யோசுவாவுக்கு அவர் அர்ப்பணம் பண்ணினார். மோசை ஏறி போயிட்டார். யோசுவா கீழே தான் அந்த பாளையத்துல பர்வதத்துக்குள்ள கூட்டி கொண்டு போயிட்டாரு. மோசே மேலே ஏறி போயிட்டாரு. ஆனா இடையில நின்றுட்டு இருக்கிறார். இடையில விட்டுட்டே போயிட்டாரு. யார? யோசுவா இடையில டிராக்ல நின்றுட்டு இருக்காரு. அந்த வேலை நின்றுட்டு இருக்கிறார். ஆனா பாளையத்துல இல்ல, ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள்ள மேல ஏறி போக முடியல. யாரால? யோசுவா. ஆனாலும் அந்த மனிதன் என்ன செஞ்சாருன்னா, தற்காலிக ஒரு கூடாரம் தான் அந்த இடத்துல. மோசையினுடைய அந்த அவரு டென்ட் ஆசரிக்க கூடாது, அதெல்லாம் தெரியும்ல. ஆனா பாவம் செய்ததுனால அந்த பாளையமே என்ன செஞ்சிருச்சு? பாவமே அப்படியே தூக்கி போட்டுட்டாரு. அப்ப ஆண்டவர் அவருடைய தற்காலிக ஒரு மீட்டிங் பிளேஸ். நம்ம எந்த ஒரு மீட்டிங் பிளேஸ்ல இருக்கிறோம்? தற்காலிகமா ஒரு மீட்டிங் பிளேஸ்ல இருக்கிறோமா? அந்த பாளையம், அந்த டென்ட் போட்டு தான் என்ன செஞ்சாங்க? அந்த பாளையத்தை எடுத்தாங்க. எங்க ஆசரிப்பு கூட அதை நான் சொல்றேன், அது நிறைய சொல்ல. ஆனா நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டோம்னா, அந்த யோசுவா அர்ப்பணம் பண்ணினதுனால நான் என்ன செய்வேன்? அந்த நல்ல வார்த்தையை என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. அப்ப நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்துட்டா ஏன் ஆண்டவர் எனக்கு நிறைவேற்ற மாட்டார்? ஏன் சொன்னதை செய்கிற வரைக்கும் என்னை கைவிடாம இருப்பேன்னு சொல்றாங்க. ஏன் நீங்களும் நானும் விசுவாசிக்க கூடாது? இன்னைக்கு நாட்டில் கைவிட்டுருவாங்களோ, என்னை யார் பார்ப்பாங்களோ, என்னை யார் விசாரிப்பாங்களோ? சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் செய்வேன் அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே? எனக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார், எல்லாருக்குமே செய்வார். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர். நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத ஐயான்னு அழகா பாடுவார். ஒரு நாள் என்ன செய்யாது? நம்ம குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஸ்பெசிபிக்கா குறிப்பா என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். நீங்க குறிப்பா கேளுங்க. இப்ப நம்ம என்ன ஸ்பெசிபிக்கா கேட்கிறோமோ அது அப்படியே ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். 10 காரியம் நீங்க குறிப்பா கேட்டு ஒண்ணு வேணா தவறலாம். ஆலியாச்சோ அவருடைய 4th டைமென்ஷன்ல எழுதுறாரு. ஆண் குழந்தைன்னு கேட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் பெண் குழந்தை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். பெண் குழந்தைக்கு மேலும் ஆண்டவர்
பிரியமாயிருக்கிறார். பெண் குழந்தைகள் இன்னைக்கு நன்றாகவே படிக்கும், நன்றாகவே படிக்கும். என்னது ஏமா உண்மையாவேமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்னது புரியுது புரியுது. அப்ப நீ போகாம இருக்காத, அப்பதான் அப்பான்னு அடையாளமே தெரியும். அப்படித்தானே? தாய் தகப்பனுடைய அந்த ஒரு அன்பு, அந்த ஆதரவு, அந்த முகத்தை பார்க்குது சிறுவையில். அப்ப நம்ம அப்பாவுடைய முகத்தை பார்க்காம இருக்கிறது எப்படி? அந்த அழுக வரதான் செய்யும். நான் காலையில அதை தான் வச்சுட்டு இருந்தேன், உங்க முகத்தை பார்க்கணுமே இசப்பா அப்படின்னு சொல்லி. ஆண்டவருடைய முகம் என்ன செய்யாது, நம்மளை விட்டு மறைய. மற்றவங்க அழுவ இருக்கலாம், என் முகத்தை பார்த்து அவள் திருப்பலாம், பேசாம இருக்கலாம், அல்லது வெறுக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்ய வெறுக்கல, நீ மனசளித்து போகாத, நீ கருப்பா இருந்தாலே அப்படி இருக்க, அழகா இருக்கிற. உடனே என்ன செய்யறாரு, ஜெபத்தை கேட்கிறார். ஒரு கட்டளை கொடுத்தா அதான் பிரியாம சொல்றாரு, நான் ஆசீர்வதிக்க கட்டளைப்பட்டேன், அதை திருப்ப கூடாது அப்படின்னு சொல்றாரு. நான் ரெண்டுமே சபிக்கவும் மாட்டேன், ஆசீர்வதிக்கவும். நான் இப்போ ஒன்றும் செய்ய மாட்டேன். இல்லை அங்கே இங்கே வான்னு யாரு பாலா கூட்டிகிட்டே போனார். ஆனால் அவர் என்ன செய்தார், ஆண்டவர் இந்த இது நான் ஆசீர்வதிக்கிற ஜனத்தை நான் என்ன செய்வேன், நான் ஆசீர்வதிக்க தான் செய்வேன். அப்போ ஆண்டவர் சொல்லாத வார்த்தையை சொல்லி நம்ம ஆசீர்வதிக்க கூடாது. சிலர் சில கண்ட தீர்க்க தரிசனங்களை சொல்லுவாங்க, கண்ட தரிசனங்களை சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லாததை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. தப்பு தானே. உங்க ஹிஸ்டரியெல்லாம் சொல்லு, அதெல்லாம் தப்பு. நீங்களே ப்ரேயர் பண்ண என்கிட்ட சொல்லி தீர்க்க தரிசனம், அது இல்லை தீர்க்க தரிசனம். உங்களுடைய வர காரியத்தை வெளிப்படுத்துவார், உங்களுடைய பிள்ளைகளுடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை உங்களுக்கு காண்பிக்கிறதா தீர்க்க தரிசனம். உங்களுக்குரிய நன்மைகளை எடுத்துரைப்பார். அந்த யாக்கோபு யோசேப்புக்கு என்ன செய்தாரு, இப்படி இப்படி நீ இருப்ப, அதே மாதிரி அப்படி இருந்தாரா இல்லையா யோசேப்பு? யோசேப்பு அந்த கடைசினா அவருக்கு அப்படியே பிடிக்கும். பல வர்ண அங்கி, இந்த மல்டி கலர், அந்த என்ன அதுக்கு சொல்லுவாங்க, அந்த கிஃப்ட். அப்பவே அவருக்கு அதை அடையாளப்படுத்தி பல வர்ண வங்கி அந்த யாருக்கு மட்டும் யோசேப்பு. அதனால எதை குறிக்கிறதா இருந்தாலும் அவைக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அப்போ அவருடைய எதிர்காலத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு, யாக்கோவுக்கு வெளிப்படுத்தி அப்படியே என்ன செய்யறாரு, சொல்றாரு. அப்ப நல்ல தீர்க்க தரிசனம் என்ன செய்யட்டும், வரட்டும்னு சொல்லி கேளுங்க. நல்ல தீர்க்க தரிசனம் வரணும். நான் ஜோம் பண்ணேன்னா என் குடும்பத்திற்கு நல்ல தீர்க்க தரிசனம் வரும். புதுசா ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தை சொன்னா என்ன செய்ய, நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். சொல்லாம இருக்கக்கூடாது. இப்போ உங்க ஹார்ட்டுக்கு சொல்லுவார், உங்க லங்ஸுக்கு சொல்லுவார். லங்ஸை பார்த்து பேசுனேன் ஒரு நாள், அப்ப கரெக்டா அப்படின்னு நினைச்சு சரியாயிடுச்சு. ஆண்டவர் சுவாச உறுப்புகளை காண்பிக்கிறார், உன்னுடைய இருதயத்தை காண்பிப்பார், உள் உறுப்புகளை எல்லாம் என்ன செய்யறாரு, காண்பிக்கிறார். இப்படி இப்படி நீ சொல், அது அப்படியே என்ன செய்யும், நிற்கும், கேட்கும். அப்ப ஆண்டவர் தானே அமைச்சாரு, அதுதான் அவர் தான் சீர்படுத்துறது. அப்ப என் கையில தான் இருக்கு. இயேசுவே வாரம் தாரம் எப்பப்பா வருவீங்க, எச்சமத்தை கேட்க மாட்டீங்களா? இதான் விசுவாசம், இதான் விசுவாசம். ஆண்டவரை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அவைக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார் சொல்றார், வரங்களை கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசன பாடல்களை கொடுக்கிறார். சந்ததிகளுக்காக அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் இல்லை இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஆசீர்வாதங்களை உங்களுக்குள்ள உள்ளடக்கி வைத்திருக்கிறார். எனக்கு மீட்பு உண்டாகி இருக்கிறது, நான் அவரோடு சமீபமாக இருக்கிறேன். 75:1 நேற்று காலையில படுத்தேன். அவருடைய நாமம் எனக்கு சமீபமா இருக்கிறது, டிஸ்டன்டா இல்லை. அவர் என் பக்கத்துல க்ளோஸா இருக்காரு. அதை நான் அறியேன், அதனால நான் பிரைஸ் பண்றேன். இப்போ தூரமா பார்த்தீங்கன்னா என்னது, ஆண்டவர் எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தில் நம்ம என்ன செய்வோம், சமீபமா க்ளோஸ் ரிலேஷனா. உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? ஆண்டவர் மோசையோடு முகமுகமா ஸ்நேகனோடு பேசுறது போல பேசினார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு ஸ்நேகனோடு பேசுறது போல நான் என்ன செய்வேன், பேசுவேன். அது போல ஒரு வாசல் திறக்கும், அந்த வாசல் உடனே என்ன செய்யும், அடைக்கப்படும்.
இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு எனக்கு. அப்போ அதுதான் எனக்கு சோர்ஸ். நான் நம்புறேன் நான் என்னது தப்பு, அதனால அதெல்லாம் ஆட்டோ பிடிங்கி விட்டுருவாரு. எங்க எனக்கு வழி திறக்கணுமோ அங்கதான் திறக்கும். யாரையோ நான் நம்பிக்கிட்டு இருந்தேன்னா அதில் தான் நான் பிழைக்க போறேன்னா நோ யூஸ். எனக்கு ஒரு அட்வான்டேஜும் கிடையாது. அதை ஆண்டவர் பிடிங்கிடுவார். நான் அவங்க பின்னால போயிட்டேன்னா அவங்க எதனால நீதிமான் எதனால பிழைப்பான்? விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினால உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் நீ பிழைப்பாய். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உன் வாயிலே வார்த்தைய வை. ரோமர் 10:10 இருக்கு. இருதயத்துல வை. இருதயத்துல வைக்கிறதுக்கு தான் என்ன செய்யணும்? தியானிக்கணும். அமைதியா ஒரு மூலையவாத வீட்டுல கண்டுபிடிச்சு என்ன செய்யணும்? அந்த மூலையில உட்கார்ந்து என்ன செய்யுங்க? அமைதியா தியானம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உன் இருதயத்துல இருக்கிறத வாயில எடுத்து எடுத்து பேசு. உன் கண்ணுக்கு நேரா பேசு. நான் 45 வயசுல மதுரைக்கு ஷிஃப்ட் ஆனப்போ கண்ணாடி போட்டேன் வெள்ளலுக்கு. ஆனால் ஆண்டுடைய கிருபையினால இப்போ எத்தனை வருஷமா என் கண்ணில் கண்ணாடி நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஆண்டுடைய சொத்த கிருபை. நான் எப்பவும் சொல்லுவேன், என் கண்களில் ஒளி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். என் கண் மங்களை பாஸ்டர் மாதிரி சின்ன எழுத்து பைபிள், சின்ன புக்கு எல்லாமே படிப்பேன். எல்லாமே படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அது ஆண்டவர் செய்த அற்புதம். மோசையுடைய கண் எப்படி இல்லை இருந்துச்சாங்க, இருளடையா மங்களையும். எனக்கு அது பாரமா இருக்கும், வலிக்கும் வலிக்கும். இந்த கண்ணாடியெல்லாம் அழுத்தமா இருக்கும். அப்ப அவ்வளோ பவர் உள்ள கண்ணாடியிலிருந்து ஆண்டவர் என்ன செய்தார்? விடுதலை கொடுத்தார். இந்த தம்பி அந்த பிரேம திரும்ப திரும்ப மாட்டி கொடுப்பார். ஆனாலும் என்னது? என் விசுவாசத்தினால என்னது? ஜெயமெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். உங்கள் விசுவாசமே உலகத்தினாலேயே ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. அப்ப எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், பெரியவர். நான் என்னுடைய பர்சனல் மேட்டர்ஸ்ல என்ன செய்யணும் அப்படி கேளுங்க. ஆண்டவரே எனக்கு நான் அப்படிதான் ஜோம் பண்ணேன். உங்களை மாதிரி வாழ்வு வயசுல இருக்கும் பொழுது ஆண்டவரே முதல்ல என்னுடைய பர்சனல் மேட்டர்ஸ் நீங்க பேசணும். தீர்க்க தரிசனமா என்ன செய்யணும்? நீங்க பேசணும், அதைந்து கொள்ளணும். ஆண்டோடைய சமூகத்தின் பழக்கம் அதிகமாக தேவை. நீங்க 1 மணி நேரம் எடுக்காட்டாலும் என் பிள்ளைகளுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கேன். 10 நிமிஷம் எடுங்க, ஆண்டோடைய முகத்தை பாருங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. உங்க தேவைனாலும் சரி, எதுனாலும் சரி. கைவிடப்பட்ட ஒரு நிலைமை போல, அல்லது ஒரு எங்கனாலும் ஸ்கூலுக்கு போறோம், அல்லது எனக்கு சிபாரிசு பண்றதுக்கு யாரும் இருக்கும், ஆனா போவேன். ஒரு சின்ன காலேஜ் கூட போவாங்கன்னு நினைச்சதே இல்லை. ஆண்டவர் கிருபையான செய்றாரு. ஒவ்வொன்றையும் தீர்க்கமா சொல்லி ஆண்டவர் அற்புதமா வழிநடத்து. அப்ப ஆண்டவர் ஐடி ஃபீல்ட்ல இருக்க வச்சு மேனேஜர் ஃபீல்டுல கொண்டு வர்றது யாருடைய கரம்? ஒரு மனுஷனை ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்துறது என்னது? அவரால் தான் முடியுது. அந்த பிரசன்னம், தீர்க்க தரிசன பிரசன்னம், அந்த பிரசன்னம் வரும் பொழுது தான் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்தது? அலையா மூடு. அப்ப சூமாக்குகிற அபிஷேகம் உங்க மேல வரணும்னா, அந்த பிரசன்னம் வரணும்னா அந்த காலத்தின் ஆவி இருக்கக்கூடாது. அவர் ஒரு தேவாலயத்தில் இருந்த இயேசுநாதர் சொல்றாரு, ஒரு துறையை இன்னைக்கு பிடிக்கல, என்னுடைய வேலை இப்போ வந்துருச்சு, இப்போ அந்தகாரமான வேலை அப்படின்னு சொல்றாரு. அந்தகாரமான வேலை வந்துருச்சு, அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது அந்தகாரமான வேலைன்னு சொல்லி. அப்ப அந்தகாரம் எங்க மூடுதோ அங்க என்ன செய்ய முடியாது? தீர்க்க தரிசன அபிஷேகமோ ஆவியானவரோ பேசுறதுக்கு இடம் இல்லை. அப்ப அந்தகாரம் வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வாங்க? டார்க் பிளேஸ்ல உங்களை இருட்டுல போட்டு கூட்டுறேன்னு வச்சுக்குவோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? மெயினெல்லாம் சுவிட்ச் எல்லாம் போட்டு நல்லா வெளிச்சத்தை உண்டாக்கினாதான் நீங்க இருக்க முடியும், சர்வே பண்ண முடியும். அது மாதிரிதான் நானும் எம்மா கரண்ட் பில் கட்ட முடியாதுன்னா எல்லாத்தையும் அமர்த்தி போட்டேன்னா அவ்வளோதான், நாங்கள் லாஸ்ட் விழுந்துட்டு இருக்க வேண்டியதான். அப்போ அந்த அவருடைய வேலை அவருக்கு தெரிஞ்சது. இந்த வேலை அந்தகாரமா இருக்கிறது, இது என் மேல நீங்க கையை நீட்டுற அந்த அதிகாரத்தை உடையவங்களா வந்திருக்கிறீங்க, இதுவரையிலும் என்னை பிடிக்க வரல அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்தார். அப்ப அந்தகாரம் எது குறிக்குதுன்னா, அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகணும். இப்ப மத்தியானத்துல வந்திருக்கிறோம், அந்தகாரம்லாம் நினைச்சிருச்சு ஓடி போயிடுச்சு. அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும். டார்க்னஸ் நீங்க ஆராதிச்சீங்கன்னா பாடுனீங்கன்னா அப்படியே என்ன செய்யுங்க? பிரசன்னம் இறங்கணும்.
அவருடைய பிரசன்னம் இறங்க போகுது. நீங்க ஒரு பாட்டு பாடினாலும் சரி, ஒரு வசனம் வாசித்தாலும் சரி. நான் அப்படிதான் அனுபவிக்கிறேன். பாஸ்டரோட நான் சேர்ந்து ஒரு வசனம் கொலோசியர் 2:8 நமக்கு விரோதமாக எதிரடியாக வந்து அந்த பைபிள் ஸ்டடி மாதிரி எடுத்து தியானிச்சுட்டு இருந்தோம். தியானிச்சிருக்கும் பொழுது அவ்வளோ தூரம் ஆண்டவருடைய பிரசன்னம், அந்த பிரசனத்தை உணர்ந்து அதுல இருந்து ஆண்டவர் வார்த்தைகளை தரும் பொழுது இதுவரையில் கற்றுக்கொள்ளாத ஒரு வெளிப்பாடு, புது புது ரெவல்யூஷன் ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பார். நீங்க மட்டும் உண்மையா என்ன செய்யுங்க. அதுக்கு எவ்வளோ வருஷம் பிடிக்கும்? 40 நாள் அங்கே வாங்கி வாங்குவாங்க, போயிடாதீங்க ஓடி எங்கேயாவது. அது பண்ணினாதான் உனக்கு போகும். உன் தருத்திரம்னா நீ உன் வீட்டிலே என்ன செய், உன் அந்த இருக்கிறத பார்க்கிறோம் பிதாவுக்கு முன்னால என்ன செய், ஜெபம் பண்ணு. உன் அறை கதவை பூட்டு. வெளியரங்கமாக உனக்கு தெரிய வரும். வெளியரங்கமான பலன் கிடைக்கும். என் வீட்டு மேல அவ்வளோ பேர் பொறாமப்பட்டாங்க. பொறாமையோ என்றால் உனக்கு தான் இது எழுபொறிக்கு பொறாமப்பட்டாங்க. யோசிப்பு மேல பகைச்சாங்க. உயர்த்திட்டே அவர் என்ன செய்தார், போனார். அதுக்குதான் வழி. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பொறாமப்பட்டார், பட்டுட்டு போட்டோம். எல்லா சகோதரரை பார்க்கிறோம் என்ன செய்வார், அதான் என்னுடைய விஷயம். உயர்ந்திருக்கும்படி செய்வார், தனம் பெற்றிருக்கும்படி செய்வார், அல்லது ஆசீர்வதிப்பார். எவ்வளவு தூரம் நான் பயக்கப்படுறனோ, எவ்வளவு முறை என் மேல பொறாமப்படுறாங்களோ அவ்வளோ தூரம் எனக்கு ஆசீர்வாதம், அவ்வளோ தூரம் எனக்கு ஆசீர்வாதம். கூட பிறந்தவங்கனாலும் சரி பொறாமப்படலாம். ஏன்னா படிக்கிற காலத்துலேயும் பொறாமப்படுவாங்க. அப்போ அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். அப்போ நம்ம சரியா இருந்தா ஆண்டவர் என்ன செய்வாரு, நல்லாவே நம்மளை உடுத்துவாரு, அழகாகவே உடுத்துவாரு, அப்படின்னு நிறையாவே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் வந்து நம்மள என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. அந்த நல்ல வார்த்தைய நம்ம மனசுல வைக்கணும், நாவுல வைக்கணும். அதை என்ன செய்யணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அது பலிதமாகிற வரைக்கும் விசுவாசிக்கிறவனுக்கு பலிக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு வசனம் ரோமான ரூபத்துல விசுவாசம் எவனோ அவனுக்கு அது பலிக்கும். விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை, விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடுக்கும். நான் விசுவாசத்தான் தேவனுடைய மகிமையை காண்பேன். எனக்கு பஸ்ல பிரயாணம் பண்றதுக்கு பிடிக்காது, பெட்ரோல் ஸ்மெல் எனக்கு ஒரு மாதிரி ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு வசனம் கொடுத்தாரு, விசுவாசிக்கிறவளாய் உங்களிடத்துல காண்பிக்கும் மகாபாரத சத்துவத்தின் வல்லம். அது எங்க இருக்கு, எபேசியர்ல இருக்கு. இப்பொழுதே அறியப்படி இப்படியே சொல்றேன், ஆண்டவரே இப்பொழுதே அறியணும். அந்த வாமிட்டிங் சென்சேஷன் என்ன செய்யணும், அரெஸ்ட் ஆகணும். அன்னைக்கு அரெஸ்ட் ஆனது இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல, திருப்பி வரவே இல்லை. அப்போ ஆண்டவர் பாருங்க, என்ன சாப்பிட்டுட்டே இருந்தாலும் ஒண்ணு செய்யாது, உன்னால அப்படி கிடையாது. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, இதெல்லாம் அற்புதமாக எனக்கு அற்புதமா தெரியும். உங்களுக்கு தலைவலி வந்தாதான் தலைவலிக்கிறவங்களுக்கு தெரியும்பாங்க, அப்படிதானே? வயிற்று வந்தாதானே தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் பட்ட கஷ்டம் வந்து நானே சொல்லி நம்ம சுயப்பதை எனக்கு நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பாடுபடுற மாதிரி அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்க ஒவ்வொரு பாடுகள் நடுவிலும், கஷ்டத்தின் நடுவிலும், உங்க சூழ்நிலையின் நடுவில் வார்த்தைகளை உள்ள வச்சு உங்க நாவினால என்ன செய்ய அறிக்கை பண்ணிட்டே இருக்க. அது உங்களுக்கு தெம்ப பிறக்க வைக்கும், நம்பிக்கை ஊட்டும், வழி என்ன செய்யும், திறக்கும், வழியை திறக்கும். இதுதான் சோர்ஸ் நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த வழியெல்லாம் நான் போன போல, இதுதான் எனக்கு வருமானம். ஆனா அந்த வழி அடப்பட்டா என்ன செய்வீங்க? எங்களுக்கு அப்படிலாம் இருந்துச்சு. அவ்வளோ தூரம் இருக்கும், சாப்பாச்சு எல்லாம் நினைச்சு வந்தல கையில ஒன்று இருக்காது. ஆனா ஆச்சரியமாக இருக்கும், நினைக்கும் பொழுது அற்புதமாக இருக்கிறது. அப்ப இவ்வளவு தூரம் அற்புதமா வழி நடத்தின கர்த்தர். உனக்கு 10 பேர் போனாலும் நான் உனக்கு 1000 பேரை தரமாட்டேனா? உன்னை வந்து யாருமே உன்னை அற்புதமா பார்க்கலனா, நான் உன்னை அற்புதமா அடையாளமா வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னாரு. என்ன மாதிரி நான் உன்னை என்ன செய்வேன், பயன்படுத்துவேன். நீ என்ன செய், நீ மட்டும் தைரியமாயிரு, பயப்படாத. ஆண்டு ஆரம்பத்துல கொடுத்தது என்ன வசனம், பயப்படாத, நான் உன் கூட விளைவிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டு சொன்ன என்ன வாக்கு தத்துவம், நான் உன் கூட இருந்து, யாக்கோபுக்கு நான் உன் கூட இருந்து உன்னை காத்து உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன். கானான் தேச
தேசத்தை பகிர்ந்து கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். யோசுவா மட்டும் அவர் சோர்ந்து போகாம அந்த இடத்துல நின்னாரு. எட்டப்பட்ட இடத்துல அவர் யாரும் கவனிக்கல. மோசே பாட்டுக்கு ஏறி போயிட்டாரு மகிமை நந்ததுக்குள்ள. ஆனா இவர் இடையில இருக்கிறார். எனக்கு அதுதான் வாசிக்கும் பொழுது இன்னைக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் அந்த யோசுவாவுடைய அர்ப்பணத்தை கேட்டு என்ன செஞ்சாரு? ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அப்ப இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன நல்வார்த்தை சொன்னாரோ, என்னென்ன நல்வார்த்தை சொன்னாரு சங்கீதத்துல வாசிக்கிறோம். இரும்புல அடைபட்டு கிடந்தது. அவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வளமும் என்னது? இரும்புல என்னது? இரும்பு ஜெயில கிடந்தார். ஆண்டவர் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். அது உண்மையாகவே நிரூபிச்சார்னா அந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இன்றைக்கு நிரூபிக்காம இருப்பாரா? நிச்சயமா நிரூபிப்பார். ஆண்டவர் தூதர்களுடைய ஊழியத்தை வைத்திருக்கிறார். தூதர்களை காண்பிப்பார். தூதர்களை காண்பிப்பார். நம்ம நல்ல வார்த்தைகளை எடுத்து சொல்ல சொல்ல நல்லதைத்தான் என்ன செய்வார்? நல்லதைத்தான் காண்பிப்பார். அப்ப நம்மளை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? தீங்கான காரியத்தை கண் முன்னால வைக்காதீங்க. பட்டது உண்மைதான், கஷ்டப்பட்டது உண்மைதான். அதை போய் நீங்க சொல்லிட்டே இருக்காதீங்க. அப்ப என்ன சொல்றீங்கன்னு அர்த்தம்? ப்ராப்ளம்ஸ், குப்பையை தான் திரும்ப திரும்ப என்ன செய்றீங்க? கிண்டி எடுத்து வெளியே பேசுறீங்க. அது முடித்த காரியம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, முந்தினதை நீ நினைக்க வேண்டாம், இப்ப நான் புதிய காரியத்தை செய்யறேன். கண்ணோட்டத்தோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவான். உங்களுடைய வாழ்க்கையில இயல்புக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை எதிர்பார்க்கிற நேரம் இது. ஒரு இயல்பின்படியாக என் வாழ்க்கை இப்படிதான் நினைக்காதீங்க. உங்களுக்கு சாதாரணமான உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார். நான் சாதாரணமானவன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஆர்டினரி பர்சன் தானே, நான் ஒரு குப்பை தானே, நான் ஒரு ஏழை தானே சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு ஒரு பிரபுக்களோடு உட்கார வைப்பேன் சொல்றாரு. குப்பையிலிருந்து எடுத்து எளியவன் என்று எடுத்து உன் வம்சத்தை மந்தே போல ஆக்குகிறேன்னு சொல்றாரு.